வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். போராட்டம் நடத்தியும் கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகம். விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் சாலை மறியல். தமிழக காங்கிரஸ் தலைவரை இழிவாக பேசிய அண்ணாமலைக்கு கண்டனம். கடலூர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். ஆட்டு சந்தையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. ஆட்டுக்குட்டிகளுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாஜகவினர். இனி விரிவான செய்திகள். மரக்காணம் அருகே கடற்கரை ஓரம் இறந்த நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் கரை ஒதுங்கியது. கொலையா? காவல்துறையினர் விசாரணை. மரக்காணம் அருகே கூனிமேடு மீனவர் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தவேலு. இவர் தற்பொழுது புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இதில் ஆனந்தவேலுக்கும் அவரது மனைவி கௌசல்யாவிற்கும் கடந்த வாரம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆனந்தவேலு தனது மனைவியுடன் சண்டை போட்டுக்கொண்டு அவரது குழந்தைகளான 4 வயதான ஜோவிதா மற்றும் 18 மாத குழந்தையான சஸ்மிதா ஆகிய 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு கூனிமேடு குப்பத்திற்கு கடந்த 10ஆம் தேதி வந்துள்ளார். இவர் மதியம் தனது 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வெளியில் சென்றுள்ளார். ஆனால் நேற்று இரவு முழுக்க இவர்கள் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் காலை குழந்தை சஸ்மிதாவின் உடல் இறந்த நிலையில் கூனிமேடு பகுதி கடற்கரை ஓரம் கரை ஒதுங்கியது. இதுபோல் சிறுமி ஜோபிதாவின் உடல் அனுமந்தை குப்பம் கடற்கரை ஓரம் கரை ஒதுங்கியது. இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மரக்காணம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கரை ஒதுங்கிய 2 சிறுமிகளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிகுளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் தனது குழந்தைகளை வெளியில் அழைத்து சென்ற ஆனந்தவேலு இதுவரை எங்கு உள்ளார் என்ற விவரம் தெரியவில்லை. இதனால் ஆனந்தவேலு குடும்ப பிரச்சனை காரணமாக தனது குழந்தைகளுடன் கடலில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தனது குழந்தைகளை மட்டும் கடலில் வீசி கொலை செய்துவிட்டு அவர் தப்பி ஓடிவிட்டார் என்ற கோணத்தில் முதல்கட்ட விசாரணையை மரக்காணம் காவல்துறையினர் துவக்கி உள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் ஆனந்தவேலு கிடைத்தால் மட்டுமே உண்மையான காரணம் தெரியவரும் என காவல்துறையினர் கூறுகின்றனர். ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆணைக்கிணங்க விழுப்புரம் தெற்கு பகுதி சார்பில் பூவரசங்குப்பம் கிராமத்தில் கிராம நலவேள்வி சிறப்பாக நடைபெற்றது. அருள் தெரு பங்கார அடிகளார் அருளாசியுடன் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆணைக்கிணங்க விழுப்புரம் தெற்கு பகுதி சார்பில் பூவரசங்குப்பம் கிராமத்தில் கிராம நலவேள்வி சிறப்பாக நடைபெற்றது. வேள்வி பூஜை நிறைவுற்றவுடன் குரு விநாயகர் சக்தி கலசத்துடன் மேல தாளங்களுடன் சென்று கலச நீர் மலற்றாற்றில் ஊற்றப்பட்டன. அதற்கு முன்னதாக முதல் நாள் ஸ்ரீ செங்கழினி மாரியம்மன் கோவிலில் உழவார பணி நடைபெற்றது. வேள்வி நிறைவுற்றவுடன் சமுதாய பணியாக மரக்கன்று நடுதல், ஏழை எளியவர்களுக்கு 1 மாதத்திற்கான தேவையான அரிசி, மளிகை சாமான் போன்ற உணவுப் பொருட்கள் வழங்குதல், தேர்வில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், விவசாயிகளுக்கு மண்வெட்டி உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்குதல், துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆடை, போர்வை வழங்குதல், பூவரசங்குப்பம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு எழுது பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் செஞ்சிமூர்த்தி தலைமையிலும் மாவட்ட பொருளாளர் மணிவாசகம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் கிழக்கு சக்தி பீட பொறுப்பாளர் சீதாராமன், சீதாலட்சுமி, சசிதரன், விழுப்புரம் வேள்வி இணைச் செயலர் நந்தகோபால், விழுப்புரம் கிழக்கு பகுதி துணைத் தலைவர் சுகுமார், மத்திய பகுதி துணைத் தலைவர் பழனி, மன்ற ஆய்வுக்குழு பொறுப்பாளர் அசோக், வளவனூர் மன்ற தொண்டர் கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோ பழவங்குடி கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமை சுந்தரம் முருகன் குருக்கள் தலைமையில் ஸ்ரீ விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி நிகழ்வானது. வேத மந்திரங்களுடன் முதல் கால பூஜை தொடங்கி 3 கால யாக பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்று மகா புறநாகதி அடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என விண்ணை பிளக்கும் அளவிற்கு முழக்கங்கள் எழுப்பியபடியே ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பரிபூர்ண குருவருளை எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி பேரூராட்சி அலுவலகத்தை ஆட்டுக்குட்டிகளுடன் பாஜகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பேரூராட்சி ஆட்டு சந்தையில் ஆடு வாங்க வருவோர் மற்றும் விற்க வருவோரிடம் ஆடு ஒன்றுக்கு அரசு 60 ரூபாய் நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை கூடுதலாக 40 ரூபாய் அதிக வசூல் செய்யப்படுவதாக கூறியும் பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் ஃபேவர் பிளாக் சாலை, தார் சாலை போன்ற பணிகள் மந்தையில் நடைபெற்று வருவதாகவும் அச்சாலைகளை முறையாக அமைக்கவும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய தலைவர் சரவணகுமார் தலைமையில் பாஜகவினர் ஆட்டுக்குட்டிகளுடன் வந்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் இடம் எட்டயாபுர பேரூராட்சி தலைவர், செயலர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை இழிவாக பேசியதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட தலைவரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையை இழிவுபடுத்தி பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலையை கண்டித்தும் செல்வ பெருந்தகையை இழிவுபடுத்தி பேசிய அண்ணாமலையை கைது செய்ய கோரியும் கண்டன முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நகர தலைவர்கள் ரஞ்சித் குமார், ஜெய்சங்கர், செந்தமிழ் செல்வன், மகிழா காங்கிரஸ் லாவண்யா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட தலைவரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைவர் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. சாலை வசதி செய்து தர வேண்டி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த முருகன்குடி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அக்கிராமத்தில் உள்ள மேட்டு தெருவில் பல ஆண்டுகளாக சாலை வசதி செய்து தராமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சாலைகளில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி தொற்றுநோய் பரவுவதாகவும் போக்குவரத்திற்கு லாயகற்ற சாலையாக இருப்பதாகவும் சாலை வசதி செய்து தரக்கோரி பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். சுமார் 20 நிமிட போராட்டத்திற்கு பின்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதின் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம், நாங்கள் முருகன்குடியில் மேட்டுத்தெருவில் வசித்து வருகிறோம். எங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு மேலே சாலை வசதிங்கிறது செய்து தரப்படலை.
நாங்கள் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், அதில் தான் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுக்கள் அதிகமாக வழங்கியிருக்கிறோம். நிறைய மனுக்கள் கொடுத்துமே அதன் அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. சாலையும் அமைத்து தரலை. ஊராட்சி மன்ற தலைவரும் இழுக்கடிச்சிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு விரைவில் சாலை வசதி அமைத்து தரணும். அதனால் இப்போ கோட்டாட்சியர் அலுவலகம் முன் நாங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள், பெரியவங்க எல்லாருமே எங்கள் தெருவில் பொதுவாக வசித்து வரோம். 60 குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இன்ன வரைக்கும் சாலை வசதி அமைச்சு தரல. குழந்தைகள் சாக்கடையில் விளையாடுற நிலைமையெல்லாம் ஏற்படுது. முதியவர்கள்லாம் நடக்க முடியாத சூழல் ஏற்படுது. அதனால் எங்களுக்கு விரைவில் சாலை வசதி அமைச்சு தரணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கிறோம். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர்களையும் கேட்டுக்கிறோம். நன்றி. உடற்பயிற்சியுடன் கிராமமாக மரக்கன்றுகளை நட்டு வரும் சைக்கிள் குழுவினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், மாணவர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து அதிகாலையில் எழுந்து சைக்கிள் மூலமாக வெகு தூரம் சென்று உடற்பயிற்சி செய்து வருகின்றனர். அவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமமாக சென்று அக்கிராமத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், பொது இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். புங்கை மரம், அத்தி மரம், அரச மரம், நாவல் மரம் உள்ளிட்ட பல்வேறு மரங்களை நட்டு வருவதாகவும் உலக வெப்பமயம் ஆவதை தடுக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் உடற்பயிற்சியுடன் கிராமமாக சைக்கிளில் சென்று மரக்கன்றுகளை நடுவதாக தெரிவிக்கின்றனர். இது பண்ணுங்க சார். 18 ஆண்டுகளுக்கு பிறகு 800 ஆண்டுகள் பழமையான அறநிலைத்துறை கதலி நரசிங்க பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜம்புலிபுத்தூரில் அமைந்திருக்கும் 800 ஆண்டுகள் பழமையான அறநிலைத்துறை கதலி நரசிங்க பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்ற நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து பக்தர்கள் மற்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கையை அடுத்து ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவிலில் முன்புறம் யாகசாலை 2 நாட்கள் 4 கட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புறநாகுதி நிகழ்ச்சி நடைபெற்று யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடாகி 108 புண்ணிய தலங்களில் இருந்து சேகரித்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் கும்பத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து மூலவர் நரசிங்க பெருமாளுக்கு ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கொண்டு வரப்பட்டு சாத்தப்பட்டு விபூதி, மஞ்சள், குங்குமம், பால், தயிர், தேன், இளநீர், பழங்கள், சந்தனம் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகமும் ஆராதனை பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பழமை வாய்ந்த இக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அருள் பாலிக்கும் கதலி நரசிங்க பெருமாளை பக்தர்கள் பயபக்தியுடன் வழிபட்டனர். நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலக்கரந்தை ஸ்ரீ கரந்தை ஈஸ்வரி சமேத கரந்தை ஈஸ்வரன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேலக்கரந்தையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கரந்தை ஈஸ்வரி சமேத ஸ்ரீ கரந்தை ஈஸ்வரர் ஆலயத்தில் இன்று நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது திரளான பக்தர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி
மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேகமானது திருமுறை பாராயணம், விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், சோமகும்பம், சூரிய கும்பம், சதுர்த்தோரண பூஜைகள், வேதிகார்ச்சனை, யாக வேள்வி, வேதா பாராயணம், ரக்ஷாபந்தனம், கோபூஜை, மூலஸ்தான துவார பூஜை, ஸ்பரிசாஹீது, நாடி சந்தானம், திரவியாகுதி, வாஸ்திராகுதி, பூரணாகுதி, யாத்ராதானம், தீபாரதனை என பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீரை விமான கலசங்களுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ கரந்தை ஈஸ்வரி மற்றும் கரந்தை ஈஸ்வரன் சுவாமிகளுக்கு மஞ்சள், சந்தனம், பால், திருநீரு, இளநீர், தயிர் என பல வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மேலக்கரந்தை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலயத்தில் நடைபெற்ற அறுசுவை அன்னதானத்தில் உணவறிந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு ராமானுஜம் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 10ஆம் தேதியன்று காலை அனுற்றை ரஷ்டாபந்தனன் தீர்த்தங்கள் எடுத்தல், கும்பஸ்தாபனம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால பூஜைகளாக சதுர்சாதன பூஜை, பூர்ணாகுதி, சாற்றுமறை பூஜைகளுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால பூஜை, 3ஆம் காலை பூஜைகளாக சயனான தேவஸ்தான பூஜை, 4ஆம் கால பூஜையாக சாற்றுப்படை திருப்பள்ளி எழுச்சி கோபூஜை, பூர்ணாகுதி, யாத்ராதானம், 5ஆம் கால பூஜையை தொடர்ந்து கும்பங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் ஆச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் வானூர் ஒன்றிய கவுன்சிலர் உஷா PKD முரளி, திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் TM பாவாடை பிள்ளை மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர்.
குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்திய பின்பும் அரசின் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டில் உள்ள திருவள்ளுவர் 8வது குறுக்கு தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 1 வருட காலமாக முறையாக குடிநீர் வழங்காததால் பலமுறை அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்துடன் புகார் அளித்துள்ளனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கடந்த மாதம் 29ஆம் தேதி காலி குடங்களுடன் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் கலைந்து சென்றனர். ஆனால் அவ்வாறு கூறிய நகராட்சி அதிகாரிகள் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்யாமல் தொடர்ச்சியாக அலட்சியம் காட்டி வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போலீஸ் பேரிகார்டுகளை சாலையின் குறுக்கே போட்டு கடலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை எனவும் உப்பு தண்ணீரால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்கும் வியாதிகள் வருவதாகவும் உப்பு தண்ணீரை குடித்து வாழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். பின்னர் மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கோட்டாட்சியர் முன்னிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆண்டிப்பட்டி பால விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் திருக்கோவிலில் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் பெரு சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக 4 கால யாகசாலை பூஜைகள் நடந்து பூரணாகுதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பூஜிக்கப்பட்டது. பின்னர் கோவிலில் இருந்து கடங்கள் புறப்பாடாகி விமான கலசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் கலசத்தில் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. அப்போது வானத்தில் கருடன் வட்டமிட்டதால் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். தொடர்ந்து கோவிலில் உள்ள மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் பால், பழம், தயிர், தேன், குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட 21 வகையான பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் தேனி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராஜன் உள்பட முக்கியஸ்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடமலைகுண்டு ருத்ரா மருத்துவமனையின் சார்பாக ஆதரவற்ற முதியோர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட சிதம்பர விளக்கு கிராமத்தில் தமிழ்தாய் கருணை இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு கடமலைகுண்டு ருத்ரா மருத்துவமனையின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. டாக்டர் கனிமொழி முதியோர்களுக்கு சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து இலவசமாக மருந்து, மாத்திரைகள் மற்றும் ஆலோசனை வழங்கினார். அதேபோல காப்பகத்தில் இருப்பு வைக்கும் வகையில் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கான மருந்து, மாத்திரைகள் மொத்தமாக வாங்கப்பட்டது. முகாமை தொடர்ந்து முதியோர்களுக்கு ருத்ரா மருத்துவமனையின் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த முகாமில் கடமலைகுண்டு ருத்ரா மருத்துவமனையின் நிறுவனர் சதீஷ் கண்ணன், கடமலைகுண்டு திமுக நகர செயலாளர் தென்னரசு மற்றும் கருணை இல்லத்தின் காப்பாளர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் அருள்மிகு பிரகநாயகி உடனுரை திருமுகலீஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பெருந்திரு மஞ்சனம் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் உப்புவேலூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாய ஆனந்த நடராச பெருமாளின் ஆனி மாத பெருந்திருமஞ்சன விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாய தில்லைக்கூத்த பெருமாள் வீதி உலாவும் செந்தமிழ் மறைகளினால் சிவகாமி வேள்வியும் அதனைத் தொடர்ந்து பெருந்திருமஞ்சனம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம பொதுமக்கள் மற்றும் திருமுகலீஸ்வரர் ஆலய நிர்வாக குழுவினரும் செய்திருந்தனர்.
தலைப்புச் செய்திகள். போராட்டம் நடத்தியும் கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகம். விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் சாலை மறியல். தமிழக காங்கிரஸ் தலைவரை இழிவாக பேசிய அண்ணாமலைக்கு கண்டனம். கடலூர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். ஆட்டு சந்தையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. ஆட்டுக்குட்டிகளுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாஜகவினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.